அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு பேசுவதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பைபிளை எடுத்துக்கங்க, நோட் உங்கள் மொபைல் கூட இருந்தால் தேவையான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் அனுப்பலாம். தமிழில், ஆங்கிலத்தில் இது தேவை என்று குறிப்புகளை அனுப்பி வைக்கலாம். குறிப்புகள் நீங்கள் வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கு, படிப்பதற்கு, ஆராய்வதற்கு அதிக உதவியாக இருக்கும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இன்றைய நிகழ்ச்சி 4வது நிகழ்ச்சி. 1, 2, 3, 4 நிகழ்ச்சிகள். இது 4வது நிகழ்ச்சி. இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாய் விட்டு வாசிக்கலாம். 2 பட்டணங்களிலே நடந்த நிகழ்ச்சி. முதல் வசனத்தில் எரிகோவில்னு பார்க்குறோம். 11ஆம் வசனத்தில் எருசலேம்னு பார்க்குறோம். 28லையும் எருசலேம்னு பார்க்குறோம். 41 எருசலேம் பக்கத்தில் ஆண்டவராக இயேசு வந்து விட்டார். இது லெந்து காலத்தில் இந்த கடைசி பரிசுத்த வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பவனி நடைபெற்றது. நீங்கள் என்ன பண்ணலாம், பாம் சண்டே அல்லது பவனி ஞாயிறு என்று எழுதிக்கொள்ளலாம். பவனி ஞாயிறு அன்றைக்கு அல்லது அந்த சனிக்கிழமை இரவு 4 பகுதிகளையும் நீங்கள் படிக்கலாம். மத்தேயு 21, மார்க்கு 11, லூக்கா 19, யோவான் 12. அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்படி தான் நாம் இந்த நாட்கள் விசேஷமாக குறிக்கப்பட்டிருக்கப்படினாலே இதை ஒப்பிட்டு படிக்கலாம். ஒரு குடும்ப ஜெபத்திலே வாசிக்கலாம். இந்த பவனியை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். கடைசியாக 19:38 பக்கத்தில் லூக்கா 2:14, 18:43 என்று எழுத வேண்டும் என்று நான் சொன்னேன். முதல் பத்தியில் சகேயு இயேசுவை சந்தித்தல். அங்கு பார்க்குறோம், சகேயு எப்படி போனான்? சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அப்படி இருக்கு. அவன் அதுவரை துக்கத்தில், பயத்தில், வெட்கத்தில் இருந்தான். இயேசு அவன் பேரை சொன்ன உடனே சந்தோஷத்தோடு போகிறான். சந்தோஷம் என்ற வார்த்தை லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும் 26 இடங்களில் வருது. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி வரும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கூட குறிச்சிக்கலாமே, யாருக்காவது சொல்லலாம் அவங்களுக்கு சந்தோஷன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு. அந்த லிஸ்ட்டு பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸ் லிஸ்ட் எங்கெல்லாம் இருக்குது, எந்த அதிகாரத்தில் இருக்குது, 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, முதல் அதிகாரத்தில் இருக்குது, பல அதிகாரங்களில். 19 நம்ம என்ன பார்க்குறோன்னா, சகேயு இயேசு அவன் பேரை சொன்ன உடனே, உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னு சொன்ன உடனே அப்போயே அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம், இங்கே அவன் பேரை சொல்லி வீட்டில் தங்கணும்னு சொன்ன உடனே சந்தோஷம். அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம். அதுக்கு பேர் தான் கன்வர்ஷன். இது மத மாற்றம் அல்ல, அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. யோசித்து பாருங்கள், மோசடி மன்னன், ஊழலுக்கு பெயர் போனவன், அவனுடைய பெயர் பரிசுத்தவான், அவன் மாறிட்டான், புனித். ஆனால் அதுக்குப்படி வாழல, பாவியான மனுஷன். இயேசு சந்தித்து அவனுக்குள்ளே பாவ உணர்வை கொடுத்து, ரெஸ்டிடியூஷன், சீர்பொருந்துதலை கொடுத்து, அவனாக சொல்கிறான் இதெல்லாம் செய்யணும் ஆண்டவர் சொல்லலை. வெளிச்சம் வந்த உடனே இருள் போனது மட்டுமல்ல, கடந்த வாழ்க்கை குறித்த காரியங்கள் எல்லாம் அவன் ஈடு செய்தான், நஷ்ட ஈடு செய்தான். ஆஸ்தி மேலே இருந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் போய்விட்டது. பாதிக்கு மேலே ஏழையில் கொடுத்தான், 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்டான். பணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று விட்டான். இதுதான் இயேசு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும், குடும்பத்துக்கு கொடுக்க முடியும், உங்களுக்கு கொடுக்க முடியும், நம்முடைய தேசத்துக்கு கொடுக்க முடியும். இங்கே சந்தோஷத்தை பற்றி பார்க்குறோம். அந்த ராத்தல் ஓமையில், உக்ரானத்து ஓமையில் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதான் பாருங்கள், 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. சந்தோஷன்ற வார்த்தை வரலை. பவனி போகும்போது சீஷருக்கு பாருங்கள் சந்தோஷம் இருக்குது. பார்த்தீங்களா? 37 கடைசி வேர்டு பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல 2 இடம் வருது. எங்கெல்லாம் வருது? 6ல் இருக்குது, 37ல் இருக்குது. இந்த சந்தோஷப்பட்டு பக்கத்தில் 6ன்னு எழுதிக்கலாம். 6 பக்கத்தில் இந்த சந்தோஷத்துக்கு மேலே 37ன்னு எழுதிக்கலாம். இப்படி தான் நம்ம ஒப்பிட்டு படிக்கணும். அப்போ மறக்காது. உங்கள் பைபிளே நோட்ஸோடு தான் இருக்கும். யாருக்காவது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, நீங்களும் இதை மாதிரி நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் சபையில் பிரசங்கம் கேட்கலாம், போதனை கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 4 பேருக்கு தனித்தனியாக சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் நல்ல வேத மாணக்கர்களா, வேத போதகர்களா, வேதத்தின்படி வாழ்கிறவர்களா மாறுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் பெறுவாங்க. சபைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சமுதாயத்துக்கும்
அவங்க பெரிய அஸ்திபாரமாக இருப்பாங்க. ஏன்னா நேர்மைக்கும் நீதிக்கும் தாழ்மைக்கும் சாந்தத்துக்கும் பெரிய தேவை இப்பொழுது இருக்கிறது. ஆகவே தான் வேதத்தை நாம் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த 4 பத்தி சொன்னோம். இந்த பத்தி பிரிவுகளை பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. 1 to 10. ஆயக்காரனாகிய சகையு. சகையு இயேசுவை சந்தித்தல். 2 மாதிரியும் சொல்லலாம். இயேசு சகையுவை சந்தித்தல், இயேசுவை சந்தித்து சகையு மாறுதல். பல டைட்டில் கொடுக்கலாம். 11லேருந்து 27 வரை உக்ரானத்துவத்தை பற்றிய உவமை, உண்மையும் உத்தவமான ஊழியக்காரன். 10 ராத்தல், அதை இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணி அவன் 10 ராத்தல் சம்பாதித்தான். அவன் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் மாறினான். அந்த எஜமான் அவனை மாற்றினான். அப்புறம் 5 பட்டணங்கள், அவன் 5 ராத்தல் ஆதாயம் பண்ணினான். 4 வார்த்தை சொன்னேன். ஆயக்காரன், 10 ராத்தல் ஆதாயம், பவனி, கடைசியாக ஆலய சுத்திகரிப்பு. இந்த 19ஆம் அதிகாரத்தை மனசுக்குள்ளே அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். பவனியை பற்றி பார்த்தோம். இந்த பவனியில் இந்த 38ஆம் வசனத்துக்கு 2 ரெஃபரன்ஸ் பார்த்தோம். அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 41 பாருங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். முதல் முறையாக ஒரு பெரிய பட்டணத்தை பார்க்கும்போது, ஒரு மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போது, மெட்ராஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட், அந்த டாப்லேருந்து சென்னை பட்டணத்தை பார்க்கலாம். அல்லது சில பட்டணங்களில் டவர் இருக்கும். அந்த டவர் உயரமான ஒரு இடம் இருக்கும், அங்கேருந்து பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்கும், இவ்வளோ பெரிய பட்டணம் அப்படின்னு. ஆனால் இங்கே இயேசு சமீபமாய் ஒலிவ மலையில் அப்படியே இறங்கிட்டு வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 29 ஒலிவ மலை எனப்பட்ட மலை, 37 ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில். அப்போ தான் பட்டணத்தை பார்க்குறார். இந்த படம் கூட பாருங்கள், விஷுவல் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் கண்ணீர் விட்டு அழுதார்னா, நம்மலாம் கட்டிடத்தை பார்ப்போம், லைட்டை பார்ப்போம், பெரிய டவரை பார்ப்போம், இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் பார்ப்போம், ஏர்போர்ட் இருந்தால் அந்த ஸ்ட்ரிப் தெரியும், அல்லது ஒரு பெரிய ஸ்டேடியம் தெரியும், சென்னை சேப்பாக் ஸ்டேடியம். நீங்கள் ஃப்ளைட்டில் கிழக்கிருந்து வந்து அதை பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து இயேசு நேரத்தை பார்த்து ஏன் கண்ணீர் விட்டார்னா, அந்த பட்டணம் அழியப் போகிறது. சில வருடங்களில், 70 வருடங்களில் அழியப் போகிறது. ஆகவே அவர் கண்ணீர் விடுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் இப்படிப்பட்ட மனதுருக்கம், மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்த பாரம், பொறுப்பு வேண்டும், இளகின உள்ளம் வேண்டும். சந்தோஷம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனுடைய கோபம் பற்றி எரியப் போகின்ற நினைவினாலும் விசுவாசிகள், பரிசுத்தவான்களுக்கு மனதுருக்கத்தின் கண்ணீர் வரும். அப்போ எச்சரிக்கிறார் 42ஆம் வசனத்தில், இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவிலை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 38ஆம் வசனத்தில் சமாதானம் பரலோகத்திலேன்னு பார்த்தோம். 42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற விலை நீ அறிந்திருந்தபடியால். இந்த நாள் 5 பாருங்க, 9 பாருங்க, இன்றைக்கு. இப்படி தான் பைபிளில் கவனமாக பார்க்கணும். அந்த நம்பரை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கருத்தாக சொல்கிறார், ஒரு அழகான வல்லமையான வாக்கியம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். ஆண்டவர் சந்திக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்கிட்ட இதை சொல்லுவாரா? பெரியோங்கிற ஆண்டவர் உங்கள்கிட்ட கனிவாக கேட்டிருக்காரு. அமைதியாக சின்ன குரல் உங்களோட பேசியிருக்காரு. நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கலாம், ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு பெரிய தண்டனை, அழிவு வரும். உப்பு கொடுக்கணும். இப்போ தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு எருசலேமின் ஒரு முற்றுகை போகிற, எருசலேமின் அழிவை குறித்து சொன்னதை போல ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது உலகத்தில் பல நாடுகளில், நம்முடைய நாட்டிலும். உன்னை சந்திக்கும் காலத்தை
நீ அறியாமற் போனபடியால். எப்படி 42ஆம் வசனம் 3வது வரியில் அறிந்திருந்தாய் ஆனால், 43ல் நீ அறியாமற் போனபடியால். 44 பாருங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். ரொம்ப கருத்த ஆண்டு கனிவோடு சொல்கிறார். 45ல் தேவாலய சுத்திகரிப்பு. இது பக்கத்தில் யோவான் 2 எழுதிக்கலாம். ரெண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சி. யோவான் 2ல் ஊழிய ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னார், முதல் பஸ்கா அந்த சமயத்தில். இங்கே 3ஆம் ஆண்டிலே ஆண்டவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். 45ஆம் வசனம். 46ல் என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது. 5ஆம் வசனத்தில் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எருசலேமின் தேவாலயத்தை குறித்து ஆண்டு சொல்கிறாரு, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்குன்னு எழுதியிருக்கிறது அப்படின்னு கடிந்து சொல்லிட்டு, நாள்தோறும் சில நாட்கள் தேவாலயத்தில், சில நாட்கள் கூட இல்லை, 1-2 நாட்கள் தான் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். கொலை செய்ய வகை தேடுறாங்க, அதனால் அவங்க செய்ய முடியல. அதான் அங்கே உள்ள வசனம். இப்போ இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நீங்கள் திருப்பி பாருங்கள். ஒரு தடையில் அவ்வளோவா நம்ம மனதுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியாது. பல முறை வாசிக்கணும், குறித்து பார்க்கணும். யாராவது ஒருத்தரோட சேர்ந்து, சில சமயத்தில் படிக்கிற பிள்ளைகள் கம்பைன்ட் ஸ்டடி சேர்ந்து படிப்பாங்க. அதுபோல் பைபிளை சேர்ந்து படிக்கலாம். இது டிஸ்கஷன், டிபேட்டுக்கு இல்லை, டிஸ்கவரிக்கு, டிசிப்ளினுக்கு பைபிளை சேர்ந்து படிக்கலாம். அருமையான வேதவசனம், முத்து போன்ற உண்மைகள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிதாவை கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதீர். எல்லார் முன்னிலையிலும் இப்பொழுதும் சில சபைகள், பட்டணங்கள், தேசங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாகி எருசலேம் முற்றுகைக்கு காத்திருந்தது போல இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக இறங்கி உணர்வை தாரும், மனம் திரும்ப கிருபை தாரும். கிடைத்த கிருபை இழந்து விடாமல் சந்திக்கும் காலத்தை அறிந்து அன்று உம்மிடத்திலே சரணடைய, உம்மை அண்டிக்கொள்ள கிருபை தாரும். வல்லமையான எழுப்புதலை தாரும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா என்னை சுவைவாரே, பாவியாகவே வாரே. உன் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனும் நான். பாவியாக